வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சப்ஜா சீட்ஸ்ல பால் இல்லாம தேங்காய் பால் சேர்த்து பண்ண போறோம். இந்த சம்மருக்கு ஏத்த ஒரு பாயசம் இது. நம்ம பாடி ரொம்ப கூல் ஆகும் இந்த பாயசம் குடிக்கிறதுனால. இந்த பாயசமா செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணிடலாம் நாம. ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடும் இந்த சீட்ஸ். 1 ஹவர் முன்னாடி 10 பாதாமை வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். இந்த எல்லா பாதாமையும் தோல் எடுத்து வச்சிடலாம். பாதாம், முந்திரி, தேங்காய் இது மூணையும் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கப் தேங்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கோங்க. தேங்காவை மிக்சியில் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி அதையும் இதில் சேர்த்துடலாம். ஊற வச்சு தோலை எடுத்து வச்சுருந்த பாதாமியும் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது மூணையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் முடிஞ்சால் தேங்காவை துருவி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். தேங்காய் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. பேனில் 1 கப் துருவின வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, பாகாயிடும். டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண வெல்லத்தை பேனில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். மிக்சியில் 1/2 கப் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த வெல்லமும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் நல்லா கொதிக்கணும். கலந்து விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். நல்லா லோ ஹீட்டில் வச்சு பண்ணணும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, திரிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறச்ச இந்த நுரையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வர ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி நல்லா கொதிக்கிறச்ச ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பாயசத்தை நம்ம பால் இல்லாமல் தேங்காயில் தான் பண்ணுறோம். தேங்காயும் சரி தேங்காய் பாலும் சரி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மிதமான சூடில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் திரியாமல் இருக்கும். நான் இன்றைக்கி கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும். இந்த கருப்பு ஏலக்காய் யூஸ்வலான ஏலக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கருப்பு ஏலக்காய்க்கு. கருப்பு ஏலக்காய் ஒரு நல்ல டீடாக்சிஃபையர். நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு, கோல்டு காஃபுக்கு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஓரல் ஹெல்த்துக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த உரலில் இடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது உள்ளே நிறைய சீட்ஸ் இருக்குது பாருங்கள். விதைங்களை இந்த உரல்லையே நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் சாதாரண ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. இந்த சப்ஜா விதைகள் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதைகளை இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். இந்த சப்ஜா விதைங்களை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. இந்த சப்ஜா விதைகள் வேகணுன்ற அவசியம் இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பாயசம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு குடிக்கிறதுக்கு. அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம பொடி பண்ண ஏலக்காயையும் இதில் சேர்த்துடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகின உடனே கொஞ்சமாக முந்திரி பாதாம் சேர்த்துக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கிறேன். நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த நெய்யில் பாயசத்தை இதில் ஆட் பண்ணிட போகிறோம். பாயசத்தை திருப்பிலாம் கொதிக்க வைக்க போகிறது கிடையாது.
நம்மளோட ஹெல்த்தியான சப்ஜா விதை பாயசம் ரெடி ஆயாச்சு. இந்த பாயசத்தில் சேர்த்துருக்கிற சப்ஜா விதைகள், தேங்காய், அப்புறம் கருப்பு ஏலக்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு பாயசம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.